Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாதுஷா. இது வந்து நம்ம தீபாவளிக்காக தான் செய்ய போறோம். இதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அதாவது 200 grams. 200 grams அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா 1 கப் அளவுக்கு அதாவது ஒரு 25 ml அளவுக்கு நம்ம நெய் ஊத்திட்டு நல்லா பேக்கிங் பவுடரோட ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 15 minutes தனியா வெச்சிரணும். அதுக்கு அப்புறம் நம்ம சுகர் சிரப் காய்ச்சி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன். 25 ml அளவுக்கு நம்ம நெய் எடுத்துக்கலாம். நல்லா mix பண்ணிக்கலாம். கீ வந்து அங்கங்க கட்டியா தட்டுப்படும். அது எல்லாமே நல்லா உடைச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு டோ ரெடி பண்ணிக்கலாம். அதிகமா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 15 minutes வந்து நல்லா ஊறணும். லைட்டா கீ அப்ளை பண்ணிட்டு 15 minutes ஊற வெச்சுக்கலாம். நம்ம 200 grams அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறோம். 200 grams அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். இதல நம்ம இன்னொரு 1/2 கப் ஆட் பண்ணனும். 100 ml அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து 100 ml அளவு. இப்போ நம்ம சக்கரை பாகு காய்ச்சிக்கலாம். இது வந்து என்னன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரிங் வந்தாலே போதும் கரெக்ட்டா இருக்கும். சக்கரை பாகு நல்லா கரையட்டும். கொஞ்சமா ஏலக்காய் தூள் mix பண்ணிக்கலாம். பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சஃப்ரான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சிலருக்கு கலர் பிடிக்கும்னா கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஆட் பண்றது சஃப்ரான், குங்குமப்பூ. இது நம்ம கலருக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் நல்லா கொதிக்கட்டும். அதாவது ஒரே ஒரு ஸ்ட்ரிங் வந்தாலே போதும். பாத்தீங்கன்னா லைட்டா ஒரே ஒரு ஸ்ட்ரிங் வந்தாலே போதும். நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்ட்டான பதம். ஒரே ஒரு ஸ்ட்ரிங் அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தாலே கரெக்ட்டான பதம். ஜஸ்ட் பிசுபிசுப்பு தான் இருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 30 minutes ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேயரா இருக்கணும். இது வந்து கரெக்ட்டான பதம். இப்படி தான் வரணும். அப்பதான் பாதுஷா வந்து நல்லா வரும். இப்போ நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். இத ஜஸ்ட் பிரஸ் பண்ணிட்டு ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். ஜஸ்ட் பிரஸ் பண்ணிட்டு இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு நம்ம லைட்டா தட்டிட்டு ஒரு ஹோல் போட்டோம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் சிம்ல வச்சிட்டு வேக வெச்சுக்கலாம். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இத நம்ம அப்படியே ஜீரால போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடும். இத அப்படியே ஜீரால ஊற வெச்சிரலாம். இது ஒரு 20 minutes நல்லா ஊறட்டும். 20 minutes later 20 minutes நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொண்ணா எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா சாஃப்ட் ஆயிடும். பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. நம்ம லைட்டா வந்து மேலே சிரப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தீபாவளி ஸ்பெஷல் பாதுஷா ரெடி. பாதுஷா எப்படி செஞ்சேங்கறத பாத்தீங்க. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க.